கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலும் ஒரு புதிய வாக்குத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 22ஆம் தேதி 5வது மாதம் 2025ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வார்த்தை என்னவென்றால், எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 15வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வார்த்தை எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிற ஒரு அருமையான காரியம் என்னவென்றால், உம்முடைய வார்த்தை எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை நமக்கு ஒரு சந்தோஷத்தை இந்த நாட்களிலே கொடுக்கும். அதே வேளையிலே ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்திற்கு மகிழ்ச்சியையும் இந்த நாட்களிலே கொடுக்கும் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக நாங்கள் பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை மூலமாக சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அங்கே நம்முடைய இருதயத்திலே வருகிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காணக்கூடியதாக இருக்கிறது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிற பிள்ளைகள் அவர் இந்த நாட்களில் அந்த வார்த்தைகள் ஊடாக சந்தோஷத்தையும் இருதயத்திலே ஒரு மகிழ்ச்சியையும் கொடுக்கிற வேளையிலே அவர்களுக்கு அங்கே தேவனுடைய நாமம் தரிக்கப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அந்த நாமம் என்ன நாமம் என்று பார்ப்போமா இருந்தால், இவர்கள் என்னுடையவர்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனூடாக யோர்தான் நதியிலே ஞான ஸ்நானம் எடுத்து கரையிலே வருகிற வேளையிலே வானத்திலே இருந்து ஒரு சத்தம் உண்டானது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று பிதாவாகிய தேவன் சாட்சி கொடுக்கிறது மட்டுமல்ல, ஒரு புதிய நாமத்தை தரிக்கிறதையும் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நேசகுமாரன் என்று சொல்லி தன்னுடைய குமாரனை இந்த நாட்களிலே அழைக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதே விதமாக இன்றைக்கு நாங்கள் அவருடைய வார்த்தையை இந்த நாட்களிலே சந்தோஷமாய் அங்கே இந்த நாட்களிலே கேட்டு அவருடைய வார்த்தையின் மூலமாய் நம்முடைய இருதயம் இந்த நாட்களிலே மகிழ்ச்சி அடைகிற வேளையிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு நாமத்தை கொடுக்கிறார். இவன் என்னுடைய குமாரன், என்னுடைய மகன் என்ற ரீதியாக, மகள் என்ற ரீதியாக அழைக்கப்படுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே இந்த தேவனுடைய வார்த்தையிலே இருக்கிற ஒரு சம்பவம் என்னவென்றால், மனதிலே சந்தோஷம் இல்லை என்றால், இருதயத்திலே மகிழ்ச்சி இல்லை என்றால், வேதத்தை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே அந்த வார்த்தை ஊடாக ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே தான் இன்றைக்கு அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்ன, கர்த்தருடைய வேதத்தை இந்த நாட்களிலே வாசியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நாங்கள் வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தை வாசிக்கிறவர்கள் மட்டுமல்ல, வேதத்தை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய இருதயத்திலே அங்கே இந்த நாட்களிலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இந்த நாட்களிலே உண்டாகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு குறைகள், உங்களுடைய வாழ்க்கையிலே கவலைகள், கஷ்டங்கள், இருதயம் உடைக்கப்பட்ட நிலையிலே அல்லது இந்த நாட்களிலே நோயோடு அல்லது பிரச்சனைகளோடு நீங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்களா இருந்தால், வேதம் சொல்லுகிறபடி கர்த்தருடைய வேதத்தை எடுத்து இந்த நாட்களிலே வாசியுங்கள். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருடைய வேதத்தை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உயிர்மீழ்ச்சி வருகிறதை பார்க்கிறோம். அந்த உயிர்மீழ்ச்சி மூலமாய் இருதயம் அங்கே மகிழ்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அங்கே அவனுடைய இருதயத்திலே ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி அவனுக்குள்ளே இருக்குமா இருந்தால், அவனை எந்த விதமான நோயோ எந்த விதமான பாதிப்போ இந்த நாட்களை அடையாதபடி அவன் சந்தோஷமாக இருப்பான்.
ஆனால் இந்த வாழ்க்கையிலே நமக்குள்ளே பிரச்சனைகள் உபத்திரவங்கள் வருகிற வேளையிலே இப்படிப்பட்ட சில காரியங்கள் வருகிற அதனாலே வேதத்தை வாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.